Hello viewers, நீ பார்க்க போறது Attack on Titan episode 73 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம எரன் வந்தான்ல அவனை பார்த்த உடனே மூணு பேருமே ஷாக்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்கிட்ட தான் எப்படியாச்சும் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவனே வந்துட்டான். அவன் பரவாயில்ல, நல்லா ஸ்மூத்தா பேசுறதுக்கான சூப்பரான இடம் தான் இது. எல்டியன்ஸோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண நம்ம சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. ஆஞ்சியை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்க எதுவும் பண்ண போறது இல்ல, இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு தான் மூவ் பண்றோம் அவ்வளவுதான் அப்படின்னு ஒன்னு அர்மிட் இருந்துட்டு நான் ஆல்ரெடி உன் கூட பேசணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு அவன் என்னென்ன கேள்வி கேட்கணுமோ கேட்பான். அதான் மார்லேவா அவன் இஷ்டத்துக்கு போய் அட்டாக் பண்ணான்ல, அது ஏன் பண்ணான்னு யாருக்குமே தெரியல. ஜீக்கும் எலனாவும் உன்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களா, நீ அவங்க கூட சேர்ந்துட்டியான்னு கேட்பான். அதே நேரம் ஹாஞ்சி மத்தவங்க எல்லாத்தையுமே அழகா அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்திட்டு இருப்பானுங்க. இங்க இறனு நான் இப்போ ஃப்ரீ ஆயிட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்யறேன், அதை எப்படி செய்யணும் எதுக்காக செய்யணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும், எனக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லம்பா. ஆனா எலனாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பையன் அப்படி சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. அப்புறம் எப்படி நீ ஃப்ரீயா பண்ண அப்படின்னு கேட்டா இல்ல நான் தான் பண்ணேன் அப்படின்னு அடிச்சு சொல்லுவான். மிகாசா போய் சொல்லாத, உன்னை மேனிபுலேட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அடிச்சு சொல்லுவான். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எரன் பாத்தீங்கன்னா என்னதான் எதிரி நாடாவே இருந்தாலும் இன்னசென்ட்டான மக்களையும் குழந்தைகளையும் கொல்ல மாட்டான், ரொம்பவும் கேர் பண்ணுவான். ஆனா இப்ப இருக்க எரன் அப்படி இல்லையே, கண்மூடித்தனமா கொண்டிருக்கான்ல. சின்ன வயசா இருக்கும் போது மிகாசாவை கொல்ல வந்தாங்க, அந்த டைமுங்கும் போது இவன் தானே இடையில பூந்து அவங்க எல்லாத்தையுமே கொன்னு இந்த ஸ்கார்ஃப் அவளுக்கு போட்டு விட்டான். அப்படிப்பட்ட நல்ல மனசு சொல்ல வந்தா எரனு நீ ஏதோ தப்பு பண்ற அப்படி இப்படிம்பா. அதுக்கப்புறம் எரன் அவளை சைலண்டா உட்கார சொல்லிட்டு அவன் ஒரு கதையை சொல்லுவான். லிபரியோல இருக்கும் போது அவன் ஜீக்கு கிட்ட பேசினானாமா. ஒரு பிரதரா மார்லே ஆளுகளுக்கு தெரிஞ்சதை விட ஜீக்கு டைட்டன்ஸை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குது அப்படின்ட்டு அர்மின்ட்ட. ஆமா, நீ அடிக்கடி ஆனியை மீட் பண்ண போறியா இல்லையா, அது எல்லாமே உன் இஷ்டத்துக்கு நீ பண்றியா இல்ல ஒருத்தங்க சொல்லி அதை செய்யறியா? மெமரிஸ் தான் நம்ம யாரு என்னன்னு டிசைட் பண்ணோம்னா நம்ம அர்மினுக்கு இப்போ பெர்டோல்ட்டோட மெமரிஸும் கொஞ்சம் இருக்குது. அவனுக்கு தான் ஆனி மேல அவ்வளவு அக்கறை, அதனால தான் நீ அவளை போய் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்க. இதுலயே தெரிய வேண்டாம் பெர்டோல்ட் உன்னைய டேக் ஓவர் பண்ணிட்டான்னு. சொல்ல போனா நீ எனிமியால மேனிபுலேட் ஆயிருக்க அப்படின்னு ஒன்னு பையன் அப்படியே சாக்குல உட்கார்ந்துட்டு இருப்பானா. மிகாசா இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசாத யாருன்னு சைலண்டா இருந்தவன, நீ அதுக்காக நல்லவே இல்ல மிகாசா, அக்ரமன்ஸ் ஃபேமிலியோட வேலையை எல்டியன்ஸோட கிங்க ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான். அந்த மாதிரி தான் அன்னைக்கு நான் என்ன ஆர்டர் கொடுத்தனோ அந்த ஆர்டரை கேட்டு அப்படியே நீ ஒபே பண்ண, அதுவும் அந்த ஒரு லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன்ல. அதாவது அவளோட பவர் அந்த டைம் தான் அவளுக்குள்ள இருந்து அவேக்னிங் ஆச்சு அப்படின்னா நீ கண்ட்ரோல் பண்ணப்படுற அப்படின்னு சொன்னவனே, இல்ல நீ தப்பா சொல்ற, அது வெறும் ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் யாருன்னு, நான் ஸ்ட்ராங் ஆனதுக்கு காரணமே நீ தான், உன்னாலதான் நான் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனேன் அப்படின்பா. அது என்னால இல்லமா, உனக்குள்ள அக்ரமன்ஸோட பவர் இருக்குது, அதுதான் வெளியில வந்து இருக்குது. அக்ரமன்ஸ் எல்லாத்துக்குமே சடனா ஹெட்டேக் வரும், ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியே ஹோஸ்ட் யாரோ அவங்கள உசுர கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணணும். சோ நீ அப்படித்தான் என்னைய ப்ரொடெக்ட் பண்ணிய தவிர வேற ஒரு மண்ணும் இல்லாம, நீ அப்படி பண்ணாம இருந்தீன்னா உனக்கு தான் பயங்கரமான தலைவலி வரும். இப்படி அவன் சொல்ல சொல்ல மிகாசாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, கை காலெல்லாம் நடுங்குது. நீ உன்னோட ஃபேமிலியில ஒரு பார்ட்டா இருந்த, அதோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி அழிஞ்சதுனால பேலன்ஸ் இருக்க நீ ஆர்டரை ஃபாலோ பண்றதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க, வேற ஒன்னும் இல்லாம்பா. உடனே அர்மின் காண்டாயி வாய மூர்றா எரனு, இப்படி எல்லாம் பேசாதேன்னு எவ்வளவு சொல்லுவான். எரனு அடங்குற மாதிரி இல்ல. இந்த உலகத்திலேயே நான் ரொம்பவும் வெறுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மக்கள் அவங்க கண்ட்ரோல்ல இருக்காம வேற ஒருத்தங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது. சோ நீயும் ஒரு கேவலமான அடிமை தான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பத்திட்டு வரும், ஏன்னா ஆர்டர் கொடுக்க கொடுக்க மாடு மாதிரி நீயும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்ப. அதனாலேயே உன்னைய சின்ன வயசுல இருந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது, நான் உன்னை அவ்வளவு வெறுத்தேன். என் பக்கத்துல நீ இருந்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வரும்பா. மிகாசாவால தாங்க முடியல, கதறி கதறி அழுவா. அருமீனுக்கு இதுக்கு மேல கேட்க முடியல. சோ எரனை பாஞ்சு அடிக்க போவானா, உடனே பாஞ்சு அவன் அமைக்கி பிடிச்சிருவா. இன்னமும் எரனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் பாக்குறா பாருங்க. அப்பவாச்சும் அவன் வாய மூடிட்டு இருக்கானான்னு பார்த்தா அதுவும் இல்ல. பாத்தியா உன் ரத்தமே இப்படித்தான், உன்னை மாத்த முடியாது, நீ என்னைக்கும் அடிமை தான் அப்படின்னு ஒன்ன. அப்பவும் அர்மின் விடல, கடுப்பாயி எரனோட மூஞ்சில ஒரு குத்து குத்தி கீழே தள்ளிடுவான். ஆனா அதுக்கப்புறம் அர்மினை போட்டு அவன் அடிப்பான் பாருங்க, அடி அடி ஒன்னொன்னு அர்மினுக்கு பொங்கு பொங்குன்னு விழும். அவன் ஒன்னும் ஃபைட்டர் இல்லையே, இதுல வேற எரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கண்ணோட உள்ள வருவானுங்க. என்ன தலைவரே ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு, என்ன அர்மின் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நாளா பழகிட்டு இருக்கோம், ஆனா நீ என்கிட்ட இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்ல, உனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒன்னு அர்மின் மறுபடியும் அட்டாக் பண்ண வருவான். பேசாம இருந்திருக்கலாம், இப்பதான் அடி லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்னு கேப் விடாம அவனுக்கு அடி விழும். ஒரு லிமிட்டுக்கு மேல அவனால முடியல, நம்ம தான் இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்லையே, இப்ப மட்டும் என்னடா பெரிய இவ மாதிரி வரன்னு அடிச்சு படுக்க போட்டோன்னு மிகாசாக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இவங்க மூணு பேரும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, இப்ப திடீர்னு இப்படி யாரன் மாறிட்டான்ல, ஏன் என்னன்னு சொன்னா இவங்களும் கூட நிப்பாங்க, ஆனா அதுவும்
சொல்ல மாட்டேங்கிறான். பாவம் அவளால அதை தாங்கிக்க முடியல. இப்ப நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, எங்க அந்த ஜீக் இருக்கான் அதை மட்டும் ஒழுங்கா சொல்லுங்க, எனக்கு அது போதும். அப்பதான் நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லம்மா. மிக்காசா அர்மினை போய் தூக்கி பார்த்துக்கிட்டு இருப்பா. பையன் ஓகே தானான்னு. அதுக்கப்புறம் அங்க இருக்க 2 சோல்ஜர்ஸ் கிட்ட இவங்க 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அதுவும் அங்க இருக்க ஒரு குட்டி பொண்ணு, அவளும் சாதாரண ஆள் இல்ல, ஷாஷாவை கொன்னு இருக்கா, அவளையும் தூக்குங்க அப்படின்ட்டு கிளம்புவான். இத சொல்றதுக்கு தான் நீ இவ்வளவு தூரம் வந்தியாடா, உனக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கிடைச்சிருக்குது, மிக்காசாவை எவ்வளவு ஹர்ட் பண்ணலான்னு. நீ தாண்டா இப்ப உண்மையான அடிமையா இருக்க. போடா போய் உனக்கு மேல ஒருத்தன் உட்காந்து உனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கான்ல, அவன் காலை போய் நக்கு அப்படின்னு உடனே அவன் கடுப்பாயி நான் ஒன்னும் அடிமை இல்லைன்ட்டு போவான். எங்க போறோன்னு கேட்டா இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்கதான்ட்டு போவான். வேற எங்கேயும் இல்ல, ஷிகன்ஷினா டிஸ்ட்ரிக்ட் தான். அப்படியே கட் பண்ணி நம்ம லெவிய காட்டுறாங்க. அவன் புலம்பிட்டு இருப்பான் எரன் பண்ண பஞ்சாயத்தெல்லாம் கேட்டுட்டு. இப்ப என்னன்னா எரனை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இந்த ஜீக்க போட்டு தள்ளணும். அதை சும்மா எப்படி போட்டு தள்ளுறது, யாரையாச்சும் டைட்டனா மாத்தி அவனை சாப்பிட வச்சா போதும். ராயல் பிளட்ல இருக்க ஆள் காலி. அதுக்கப்புறம் எரனோட பிளான் எதுவா இருந்தாலும் அது நடக்காது. எரனை நிஜமாவே மேனிபுலேட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஆனா ஜீக்க காலி பண்ணிட்டா போதும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். ஏன்னா அடுத்து அவன் இவனைத்தானே தேடி வர்றான். இந்த விஷயத்த போய் பிக்சிஸ்ட சொல்லுங்க. ஷோரா இப்படித்தான் பண்ணணுமான்னு கேட்பானுங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை ஆகாது, போங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் ஜீக கிட்ட போய் என்னப்பா நல்லா புக்கை ரசிச்சு படிச்சுட்டு இருக்க போலாம்பா. ஆனா ஆமாப்பா 7 டைம் இந்த புக்கை படிச்சிட்டேன், இனி எத்தனை டைம் படிக்க போறேன்னு தெரியலாம்பா. ஆனா எப்படி நாங்க அங்க பேசிட்டு இருந்ததை நீ ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பேன்னு நல்லா தெரியுது. அப்புறம் என்ன புக்கை படிச்சேன் கிழிச்சான்னு என்கிட்ட கதை விடுற. ஏப்பா அப்படி நான் ஒட்டு கேட்டேன்னா 7 டைம் படிக்க முடியுமா? என்ன நீ பேசுற? சரி ஓகே ஃப்ரீயா விடு, எனக்கு வைன் சுத்தமா இல்ல, ஏதாச்சும் மிச்சம் மீதி இருந்தா கொண்டு வந்து கொஞ்சம் ஊத்தேன்பா. தம்பி நம்ம மாச கணக்குல இங்கதான் சுத்திட்டு இருக்கோம், ஒரு சொட்டு கூட இல்ல, அதனால மூடிட்டு இருந்த உடனே இப்போ வைன் இல்லன்னு புதுசா டார்ச்சரை ஸ்டார்ட் பண்ணீங்களா? என்னமோ பண்ணுங்க, பாஸ் தான் அப்படின்னு உடனே நம்மால அப்படியே யோசிச்சுக்கிட்டே போவான். பிக்சிஸ் ஏதாச்சும் குதர்க்கமா சொல்ல கூட வாய்ப்பு இருக்குது. அவர் இப்ப என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நான் இவனை கொல்லத்தான் போறேன் அப்படின்ட்டு மேல காட்டுவாங்க. மரத்து மேல மட்டும் அந்த இடத்தை சுத்தி 30 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவன் என்னதான் பீஸ்ட் டைட்டனாவே மாறினாலும் சரி, இவங்க எல்லாருமே அவனை வச்சு சம்பவம் பண்ணிடுவாங்க. இவனை உயிரோட வைக்கிறது மட்டும்தான் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லும் போது எர்வின்ட்ட கடைசியா பேசின விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதான் பீஸ்ட் டைட்டனை சம்பவம் பண்ண சொல்லி அவர் ஆர்டர் கொடுத்திருப்பாருல்ல, அது இன்னுமே கம்ப்ளீட் ஆகல. சோ அதை நான் நிறைவேற்ற போறேன். நீ செத்தினா அந்த சாவுக்கு கண்டிப்பா ஒரு மீனிங் இருக்கும். இன்னைக்கு நான் அதை ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு திரும்புவான். அந்த லூசு பைய பாத்தீங்கன்னா புக் அங்க வச்சுட்டு அவன் பாட்டுக்கு விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிப்பான். நம்ம பையலுக்கு ஒன்னும் புரியல, என்னாச்சு இவனுக்கு பைத்தியக்காரன் ஆயிட்டானா, எதுக்கு இப்ப ஓடிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஓடுறவன் பேனு கத்துவான். அவன் கத்துறவனே லெவிக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு கொக்குமாக்கு வேலை பண்ணிட்டான்னு. அந்த டைம் அந்த மரத்து மேல இருந்த 30 சோல்ஜர்ஸும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கீழே விழுவானுங்க. அப்படி வில பள்ளீர்னு ஒரு வெளிச்சம், வேற ஒண்ணும் இல்ல, அத்தனை பேருமே இப்ப டைட்டானா மாறானுங்க. லெவி பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிருவான், என்னடா நடக்குதுங்கன்னு. அந்த காடே பாத்தீங்கன்னா தக 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 தகன்னு மின்னும். அப்படியே பொத்துன்னு டைட்டானா வந்து விழுவானுங்க பாருங்க. இப்ப நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜீக்கு மறுபடியும் வேலைத்தனத்தை காமிச்சிட்டான்னு சொல்லி பேனு லுக்கு விடுவான். இனி இதுக்கப்புறம் நம்மால இந்த டைட்டன்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஜீக்க புடிச்சானா இல்ல அவன் பண்ண வேலையில டைட்டன்ஸ் கிட்ட நம்ம லெவி மாட்டிக்கிட்டானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.